இன்றைக்கி டாபிக் வந்து ப்ரியாரிட்டி ஷெடியூலிங் ப்ரீஎம்ப்டிவ் வெர்ஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நமக்கு ப்ரியாரிட்டி லெவல் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அதை வச்சு நம்ம வந்து ஒரு கெயின் ஷாட் போட்டுடலாம். இதில் ப்ரியாரிட்டி பார்த்திங்க அப்படின்னா 3, 2, 3, 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து எப்படி எடுக்கணும்னு பார்த்திங்க அப்படின்னா 1, 2, 3 இந்த மாதிரி ஆர்டரில் தான் எடுக்கணும். இப்போ 3 வந்து ஹையஸ்ட்டாக இருக்குதுன்னு நினச்சிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடாது. 1க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். செகண்ட் வந்து 2க்கு தான் செகண்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து 3க்கு வந்து தேர்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ரையாரிட்டி லெவல் வந்து பார்க்கணும். அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீஎம்ப்டிவ் வெர்ஷன் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம வந்து என்ன பண்ணணும், அடுத்த ப்ராசஸுக்கு நமக்கு வந்து வழிவிடணும். இதுதான் இதில் மெயின் டார்கெட்டு. ப்ரியாரிட்டி ஷெடியூலிங்கில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ப்ரீஎம்ப்டிவ் ஷெடியூலிங், இன்னொன்று வந்து நான் ப்ரீஎம்ப்டிவ் ஷெடியூலிங் 2 இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரீஎம்ப்டிவ் வெர்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இதுதான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அதனால தான் நான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக நான் எப்படின்றத சொல்லிக் கொடுக்குறேன் வாங்க. நான் லாஸ்ட்டு கிளாஸ் வந்து ரவுண்ட் ராபிங்லேயே சொல்லியிருப்பேன். நான் ரெடி க்யூவில் வந்து நம்ம ப்ராசஸை ஏற்றிட்டு அந்த ரெடி க்யூ வைஸ் தான் நம்ம வந்து கெயின் ஷாட்டில் வந்து நம்ம ப்ராசஸை வந்து அலோகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே சேம் கான்செப்ட் தான் நம்ம ப்ரியாரிட்டி ஷெடியூலிங்லேயும் கொண்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு ரெடி க்யூ பார்த்திங்கன்னா எம்டியாக தான் இருக்குது. எப்போவுமே ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 0 மில்லிசெகண்டில் தான் ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி அரைவல் டைம்லையும் 0 மில்லிசெகண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. 8 யூனிட் வரை இருக்குது. நம்ம இந்த 8 யூனிட்டே நம்ம வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டைம் லேட் ஆகும். கரெக்டாக? அது மட்டும் இல்லாமல் ப்ரியாரிட்டி லெவல் பார்க்கும்போது இது வந்து லோயஸ்ட் ப்ரையாரிட்டி தான். அப்படிங்கிறப்ப அடுத்த லெவல் அடுத்த ப்ராசஸ் நம்ம பார்க்குறோம் P2வை. B2க்கு பார்க்கும்போது ப்ரையாரிட்டி லெவல் வந்து P1 ஹையஸ்ட்டாக இருக்குது. சரியா? அப்போ ஹையஸ்ட்டாக இருக்கும்போது இது நம்ம கன்சிடர் பண்ணணும். ஆனால் ஸ்டார்டிங்லேயே நம்ம B2 எடுத்து இங்கே எழுத முடியாது. ஏன்னா எப்போவுமே ப்ராசஸ் வந்து 0 மில்லிசெகண்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால் ஃபஸ்ட் நம்ம P1 தான் கன்சிடர் பண்ணணும். அப்போ நம்ம P1 அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிறோம் ரெடி க்யூவில். இப்போ இந்த P1 ப்ராசஸ் தான் ரெடி க்யூவில் ரெடியாக இருக்குது. அப்போ இங்கே நம்ம கெயின் ஷாட்டில் P1 ப்ராசஸ் எடுக்கணும். எத்தனை மில்லிசெகண்டில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 0 மில்லிசெகண்டில் ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளோ ப்ராசஸ் வரையும் நம்ம வந்து எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ப்ராசஸையும் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்களா, இது வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியில் இருக்குது. அப்படிங்கிறப்ப இதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஆனால் எப்போதுமே ப்ராசஸ் 0ல் ஆரம்பிக்கிறதுனால P1 தான் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியாச்சு. அப்படிங்கிறப்ப இது ஃபுல் ப்ராசஸையும் நம்ம ரன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதில் கொஞ்சம் மட்டும் எடுத்து நம்ம ரன் பண்ணிக்கலாம். அப்போ எவ்வளோ எடுக்கலாம் அப்படிங்கிறது டவுட் வரும். எவ்வளோ எடுக்கலான்னா இது எத்தனை மில்லிசெகண்ட் வரையும் நம்ம ரன் பண்ணோம்னா அடுத்த ப்ராசஸ் வரும்போது நம்ம கொடுக்க முடியும்னு செக் பண்ணணும். அப்போ அடுத்த ப்ராசஸ் வந்து 4 மில்லிசெகண்டில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ B1ல் இப்போ எத்தனை ப்ராசஸ் வரை ரன் பண்ணலாம், 4 மில்லிசெகண்ட் வரை ரன் பண்ணலாம். அப்படி தானே? அதனால் இங்கே என்ன பண்ணுறோன்னா 4 மில்லிசெகண்ட் நம்ம எடுத்துருவோம். எடுத்து நான் P1 ரன் பண்ணுறேன். அப்போ 0லேருந்து 4 மில்லிசெகண்ட் வரையும் P1 ரன் ஆகிட்டுருக்கு. அப்போ ரன் ஆனதுக்கப்புறம் இது வந்து P1 வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சான்னு கேட்டால் கிடையாது. ரிமைனிங் 4 மில்லிசெகண்ட் வரை இருக்குது. ஓகே, இப்போ இந்த 0 to 4க்குள்ளே எதையாவது ப்ராசஸ் வருதான்னு செக் பண்ணணும். இங்கே 0லேருந்து 4க்குள்ளே எதாவது ப்ராசஸ் வருதான்னு பார்க்கும்போது B2 வருது, B3 வருது. இது 2 தான் 0 to 4க்குள்ளே வருது. அப்போ இது 2ஐயும் நம்ம ரெடி க்யூவில் ஏற்றணும். B2, P3 இது 2 என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெடி க்யூவில் ரெடியாக நிற்கிது. அப்போ இந்த P1 வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் ஆகலை இல்லையா, இதை நம்ம அடிச்சிடலாம். அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெடி க்யூவில் எண்டில் ஆட் பண்ணிடணும். இது அப்படியே நான் ரவுண்ட் ராப்பிங்கில் சொல்லியிருப்பேன். அது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ரெடி க்யூ மெத்தடு. ஏன் இதை அடிச்சுட்டு இங்கே லாஸ்ட்டில் ஏற்றுறோம், நம்ம இப்போ தான் இதை ரன் பண்ணோம். ரன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி க்யூவில் அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம வழி விடுறோம். அடுத்த ப்ராசஸ் என்ன இருக்குது, B2 இருக்குது, B3 இருக்குது. இது 2மே என்ன பார்த்தீங்க அப்படின்னா B1 அந்த 4 மில்லிசெகண்டுக்குள்ளே ரன் ஆகிறதுக்கு இடையில இது 2 ப்ராசஸ் வந்து நிற்கிது. அதனால இதுக்கு இடம் விடுறோம். இடம் விட்டு இதை தூக்கி என்ன பண்ணுறோம், எண்ட் ஆஃப் த க்யூவில் ஆட் பண்ணுறோம். இது 2 நீங்கள் ரன் பண்ணுங்கள், நான் அதுக்கப்புறம் ரன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி B1 வந்து இங்கே உட்காந்துருச்சு ரெடி க்யூவில். ஓகே, இப்போ அடுத்த ப்ராசஸ் என்ன நிற்கிது, B2 நிற்கிது. இப்போ B2வை பார்க்கலாமா. B2 வந்து 4 மில்லிசெகண்டில் 10 யூனிட் இருக்குது. இதையுமே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் ரொம்ப லேட் ஆகும். இதோட ப்ரியாரிட்டி பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி தான் எதை B1 கம்பேர் பண்ணும்போது. இப்போ இந்த P2 ப்ராசஸ் நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ராசஸை செக் பண்ணணும். இந்த
ப்ரையாரிட்டியை விட வேறு ப்ரையாரிட்டி தான் ஹையஸ்ட்டாக இருக்கான்னு பார்க்கணும். B3 லோயஸ்ட்டு தான். B4 வந்து ஹையாக இருக்குது பாருங்கள். நம்ம ரன் பண்ணக்கூடிய B2வை கம்பேர் பண்ணும்போது B4 வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கிறதுலே ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி எது? B4 தான். அப்போ இது நம்ம கன்சிடர் பண்ணணும். ஆனால் இதை டக்குன்னு நம்ம B4 இப்போ ரன் பண்ண முடியாது. ஏன்னா ரெடி க்யூவில் இங்கே இல்லை. B2 தான் இப்போ ஆக்சுவலாக நிற்கிது. B2 தான் ரன் பண்ணி ஆகணும். அப்போ நம்ம B2வை எல்லா ப்ராசஸையும் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு இடையில வந்து B4 வந்துடும். சரியா? அப்போ எத்தனை டைமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா, எத்தனை யூனிட் ஆஃப் டைம் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா B4க்கு நம்ம வந்து ப்ரீஎம்டிவ் கொடுக்க முடியும்னு பார்க்கணும். இங்கே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். P2வை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி தான் ஆகணும். P4 எடுக்க முடியாது இப்போ. ஏன்னா B4 ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியில் இருக்குது. ஆனால் B4 எடுத்து இங்கே ரன் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே ரெடி க்யூவில் B4 கிடையாது. B2 தான் நிற்கிது. அப்போ நம்ம B2 எடுத்து ரன் பண்ணோம் அப்படின்னா எத்தனை யூனிட் ஆஃப் டைம் இந்த 10லேருந்து எடுத்து ரன் பண்ணோம் அப்படின்னா B4க்கு நம்ம வந்து வழிவிட முடியும்னு செக் பண்ணணும். அப்போ எத்தனை எடுக்கலாம்? எத்தனை எடுத்தால் இங்கே வந்து 10 அப்படிங்கிற இந்த மில்லி செகண்ட் வரும்னு பார்க்கணும். ஆல்ரெடி 4 நம்ம எடுத்து ரன் பண்ணிட்டோம். 4ஓட எதை கூட்டணும்னா 10 வரும்னு பார்க்கணும். இப்போ 6. அப்போ இந்த 10ல் 6 மில்லி செகண்ட் எடுத்து ரன் பண்ணணும். இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது? 4 இருக்குது. 6 எடுத்து என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். 6 எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணோம்னா என்ன ஆயிரும்? B2ல் 6 நாள் 10 மில்லி செகண்ட் நமக்கு கிடச்சிரும். இந்த 10 மில்லி செகண்டுக்குள்ளே இந்த B4 ப்ராசஸ் உள்ளே வந்துடும். ஏன்னா 10 மில்லி செகண்டில் வந்து இந்த அரைவல் டைம் வந்திருக்கு. ஸோ வந்துடும். அப்போ 4 to 10க்குள்ளே எத்தனை ப்ராசஸ் உள்ளே வருதுன்னு பாருங்கள். B4 மட்டும்தான் வருது. B4-ஐ ரெடி க்யூவில் ஏற்றுங்க. இது கொஞ்சம் குழப்பம். நல்லா மைனூட்டாக புரிஞ்சால் தான் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ B2வை கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சான்னு பார்க்குறோம். கிடையாது. ரிமைனிங் 4 இருக்குது. அந்த B2 வந்து என்ன பண்ணிருச்சு அப்படின்னா B4, அதாவது அடுத்த ப்ராசஸ் என்ன இருக்கோ அதுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வழி விட்டுருச்சு. இப்போ ரெடி க்யூவில் என்னென்ன ப்ராசஸ் நிற்கிது? B3, B1, B4 3 ப்ராசஸ் நிற்கிது. இது கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் ஆகலை இல்லையா? இது வழி விட்டதுனால இங்கே லாஸ்ட்டில் எண்ட் ஆஃப் த க்யூவில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த ப்ராசஸ், இப்போ வந்து P2 ப்ராசஸ் வந்து 4 to 10 மில்லி செகண்ட் வரை நமக்கு ரன் ஆகிடுச்சு. இப்போ இந்த 10 மில்லி செகண்டில் எந்த ப்ராசஸ் உள்ளே வருதுன்னு பார்க்குறோம். B4 ப்ராசஸ் உள்ளே வருது. அதை ரெடி க்யூவில் ஏற்றுறோம். ரெடி க்யூவில் ஏற்றிட்டு இந்த B4 ப்ராசஸ் வந்து இந்த கெயின் ஷாட்டில் கொண்டு வரும்போது 10 + B4க்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் டைம் 4. 10 + 4 என்னென்னு வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா 14ன்ற மாதிரி நமக்கு வந்து இங்கே அசைன் ஆகிடும். இதை வந்து ப்ரியாரிட்டி வைஸை ஏற்றிருக்கோம். சரியா? ஓகே, 14 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நமக்கு B4 அடிச்சிட்டோம். நமக்கு ரிமைனிங் என்ன ரெடி க்யூவில் இருக்குது? B3, P1, B2 தான் இருக்குது. இதை நம்ம வந்து ப்ரியாரிட்டி வைஸ் ஏற்ற வேண்டியதுதான். P1க்கும் B3க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் சேம் ப்ரையாரிட்டி. P1க்கு 3, P3க்கும் 3, ரெண்டுக்கும் சேம் ப்ரையாரிட்டியில் இருக்குது. அடுத்தது என்னது? B2 இருக்குது. B2 பார்த்தீங்கன்னா 2 அப்படின்ற ப்ரையாரிட்டி. இது 3லேயும் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி எதுவும் பார்க்கும்போது இந்த 2ங்கிறது தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்போ இந்த ப்ராசஸை நம்ம இங்கே ஏற்றிடணும். B4 பக்கத்தில் எவ்வளோ நமக்கு ரிமைனிங் இருக்குது? 4 இருக்குது. அப்போ 14 + 4 நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 18 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். சரியா? ஏற்றியாச்சு. இப்போ இதுவும் கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் ஆனது வந்து என்னென்ன எக்ஸிக்யூட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா B4, B2 இது ரெண்டு. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ B2வை ஏற்றியாச்சு. ரிமைனிங் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா B1, B3 தான் இருக்குது. இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் ப்ரையாரிட்டியில் இருக்குது, 3, 3ன்னு சொல்லிட்டு. அப்போ இது ரெண்டில் நம்ம எதை வந்து நம்ம சிபியூவில் அலோகேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் நம்ம ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா அப்படி தான் நம்ம ஏற்றணும். அப்போ P1 தான் ஃபஸ்ட்டில் இருக்குது நமக்கு. ஸோ அதனால் B1 வந்து நம்ம இங்கே எழுதிடலாம். எத்தனை ரிமைனிங் இருக்குது? 4 இருக்குது. அப்போ 18 + 4 நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 22. அப்போ B1 நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரிமைனிங் இருக்கிறது ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா B3 தான். B3யை லாஸ்ட்டில் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. B3யில் நமக்கு என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போ 22 + 3 எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 25 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிரும். அப்போ கம்ப்ளீட்டாக இந்த ரெடி க்யூவில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெடி க்யூவிலேருந்து நம்ம வந்து சிபிக்கு அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ரியாரிட்டி ஷெடியூலிங் வந்து ப்ரீஎம்ப்டிவ் வெர்ஷனில் நம்ம வந்து பார்க்கணும். கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான கம்ப்ளீஷன் டைம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த B1ஓட கம்ப்ளீஷன் டைம் எங்கே முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் எண்டில் இது 22. அப்போ 22 தான் B1ஓட கம்ப்ளீஷன் டைமு. B2க்கு எங்கே முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 18. B3க்கு பார்த்தீங்கன்னா 25. B4க்கு பார்த்தீங்கன்னா 14. இதோட டர்ன் அரவுண்ட் டைம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். இதுதான் இதுக்கான ஃபார்முலா. அப்போ இது வந்து நமக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா 22லேருந்து
0 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 22 தான் கிடைக்கும். 18 மைனஸ் 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 14 கிடைக்கும். 25 மைனஸ் 4 21, 14 மைனஸ் 10 4. ஸோ இதை என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா டர்ன் அரவுண்ட் டைம். இப்போ உங்களுக்கு ப்ரையாரிட்டி ஷெடியூலிங் அப்படின்னா என்னன்றதுக்கான உங்களுக்கு ஒரு டீட்டெயிலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.